தூங்கி நேரத்தில் எழுந்திரிக்கணும்னா ஒரு 10 மணிக்கு உள்ள தூங்கிட்டு நல்லபடியாக தூங்கி எழுந்து ஒரு 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு உள்ள எழுந்திரிச்சிக்கிட்டா இது சரியானது. ஏன்னா இங்கே 11 மணியிலேருந்து 3 மணி வரை ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கணும். அப்போ இதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தூக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தயாராகிறார். அதே மாதிரி அங்கே 4 மணிக்கு எந்திரிச்சா போதும். அப்போ இந்த 3 மணியிலேருந்து 4 மணி வரை ரிலாக்ஸ் ஆகி அங்கிட்டு எழுந்துக்கிச்சு. அப்போது அங்கே காலையில் அதிகாலையில் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சா நமக்கு நுரையீரல் வேலை செய்யும். அப்போ நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் கூடும். அப்போ சாதாரணமாக நமக்கு இறை சக்தியினுடைய உயிர் சக்தி பரிமாற்றம் நடக்கக்கூடிய நேரம் அந்த 4 மணி, அந்த அதிகாலை. அப்போ அந்த நேரம் நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தால் நுரையீரல் வேலை செய்யாது. அப்போ தான் நமக்கு கழிவு வெளியேற்றம் நடக்கிற நேரம். அந்த நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தினோம்னா போதும். இப்போ என்ன மனுஷங்க இப்போ சாதாரணமாக நான் பெரிய லெவலில் இருக்கேன் அப்படின்ட்டு செல்லை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, இப்போ இந்த மாதிரி பண்ணி இங்கே 12 மணி வரை தூங்காமல் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா 7 மணிக்கு காலையில் எழுந்திரிக்கிறாங்க. அப்போ எல்லாமே ராங்கு. நேரத்தில் எழுந்திரிக்காதது மட்டும்தானே ஒழிய வேறு இந்த உடலுக்கு செய்கிற பாதகம் அது அப்படின்றது மனுஷ கூட்டங்களுக்கு இப்போ தெரியாமல் போச்சு. அந்த காலத்தில் நேரத்தில் தூங்கி நேரத்தில் எந்திரிச்சாங்க, எல்லா வேலையும் பண்ணாங்க, பல கிலோமீட்ரு நடந்து போனாங்க. அவங்களுக்கெல்லாம் காலு கையெல்லாம் தேயமாயிட்டு. இப்போ பார்த்தா கால் கொஞ்சம் நடக்க முடியல, இந்த மாதிரி வலின்னா தேஞ்சு போச்சு அப்படின்னா இந்த உடல் ஒருபோதும் தேய்வதில்லை, தேய்மானம்ன்றதே வர்றதில்லை. அப்போ அதுக்கான இம்யூனிட்டி பவருக்கு நம்ம இயல்பாக வாழ்ந்தால் போதும். நம்ம உடல் ஒருபோதும் தவறு செய்வதில்லை. அப்போ உடல் தான் மருத்துவருடைய, உடலுக்கு ஒரு மருத்துவம் தேவைப்படுறதில்லை. நன்றி.